ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு indhukitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறதுக்கான டிப்ஸும் உள்ளே சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் அரிசி கழுவின தண்ணி 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வத்த குழம்பு செய்ய போகிறோம். ஏன்னா வத்த குழம்பு நீங்கள் இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் செய்கிறத விட இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இதில் தான் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வைக்க போகிறோம். நான் இப்போ செய்கிறது 2லேருந்து 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த புளி 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அவ்வளோ அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மல் தண்ணி குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறதே இல்லை, புளி தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது லைட்டாக சூடாகட்டும். இதை நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு வத்தல், நம்மளுக்கு எவ்வளோ வத்தல் தேவையோ அந்த வத்தலை இதில் தான் நம்ம முதல்ல பொரித்து எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். சுண்ட வத்தல் 2.5 ஸ்பூன் அளவு சுண்ட வத்தல் எடுத்துருக்கிறேன். 2.5 ஸ்பூன் அளவு சுண்ட வத்தலை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை லைட்டாக ஒரு 10 செகண்டில் டக்குன்னு பொரிஞ்சிரும். அதனால் நீங்கள் சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 10 செகண்டுங்க பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ இந்த அளவு தான் இருக்கணும். உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாற்றியாச்சு. இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் வத்த குழம்புக்கு. பொதுவாகவே காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நார்மலாக செய்கிறத விட அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம். இது 3 தான் நம்ம பொரிய விட போகிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாயை கட் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இதை நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரிய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு இதை நம்ம இதுக்கு ஏற்றது ஒரு 8 பல்லு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட பூண்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நான் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குறேன். இது கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நேரம் ஓரளவுக்கு மாறிடுச்சு. இப்போது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்க. இப்போது தக்காளி வெங்காயம்லாம் வதங்குறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல தக்காளி எல்லாமே மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு கிளறிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். சாம்பார் தூளில் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட தூளில் கரெக்டாக இருக்கும் காரம், அதனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. இதை நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா நம்மளுக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஸ்மெல் வரும். அதனால நம்ம சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் புளி தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். குழம்பு திக்காகிறதுக்காக.
இப்போது நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே திக்காயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வச்சு எல்லா வேலையும் பார்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இதில் சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல வாசனை கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. நம்ம ஒரு கிளறினதுக்கு அப்புறமா நான் வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த வத்தல் எல்லாத்தையும் இதில் இப்போ சேர்க்க போகிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த வத்தல் இதில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 3 நிமிஷம் தான் வைக்கணும். மேக்ஸிமம் 5 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா நம்மளோட அந்த வத்தலோட கசப்புத்தன்மை எல்லாமே குழம்புல இறங்கிடும். ஸோ அது வந்து அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால இப்போ 3லேருந்து மேக்ஸிமம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே அந்த வத்தலில் வந்து கோட்டாக இருக்கும், மசாலா எல்லாமே. இப்போது நம்மளோட இது வந்து இப்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பில் இருக்கும். என்ன அப்படின்னா, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெள்ளைப்பாகு, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கொஞ்சமாச்சு இவ்வளோ சைஸ் அளவுக்கு உள்ள ஒரு வெள்ளத்தை பொடிச்சிட்டு நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் உங்களோட குழம்பை வந்து மற்ற குழம்புகள்லேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பச்சையான கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனல் அப்டேட்ஸ் வரும்.